Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு நார்மலான சாதா ப்ளவுஸை எப்படி ஒரு ஆரி ஸ்டைலில் ஒரு டிசைனர் ப்ளவுஸை நம்ம கன்வெர்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்லீவை எப்படி வந்து பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணாலும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண பொறுத்து ஒரு half a meter ஆஃப் லேஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த கோல்டு பீட் எடுத்திருக்கேன். சம் குந்தன் ஸ்டோன்ஸ் ரொம்ப கம்மியான மெட்டீரியல்லே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளவுஸ் தான் இன்றைக்கி நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லேஸ்லேருந்து நீங்கள் என்ன மாதிரி வேணால் லேஸ் எடுக்கலாம். ஸோ கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு கார்ட்போர்டை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஒரு திலகம் ஷேப் மாதிரி ஒரு மேலே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப் நீங்கள் ஃபஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கிங்க. இது வந்து ஃபோல்டிங்கில் இருக்கணும். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் திலகம் மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் ரெடி ஆகிடும். ஸோ இதை நம்ம ட்ரேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்லீவ்ஸில் நம்ம பண்ண போகிறோம். இது ப்ளவுஸோட பேக் பார்ட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி நான் இதை ஸ்லீவ் மட்டும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ கீழே அந்த லேஸ் தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிடுறேன். அந்த லைனுக்கு மேலே இப்போ நம்ம இந்த பீட் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வாட்டர் சால்யூபிள் பென் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வாட்டர் சால்யூபிள் பெனில் இப்போ நான் மார்க் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து அந்த ட்ரேஸ் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் ஒர்க். ஸோ கரெக்டாக இதை ஈவனாக வச்சு இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஆரி ப்ளவுஸ் வந்து நிறைய எக்ஸ்பென்சிவாக இருக்குது இப்போல்லாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்து உங்களால் ரெடி பண்ண முடியல, டெஃபினட்டாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக நீங்களும் ஒரு ஆரி ஸ்டைலில் ஒரு ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் நீங்களும் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஹார்ட்லி இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டிக்கிங் டைம் தான். இது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா மோஸ்ட்லி 1 டேக்குள்ளே இந்த ப்ளவுஸ் நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இப்போது நம்ம வந்து லைன் வரைஞ்சிட்டோம். அந்த லைன் மேலே ஃபேப்ரிக் க்ளூ, ஒரு நார்மலாக இந்த ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது இல்லையா, ஸோ அதை நான் அப்படியே அந்த லைன் மேலே ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த பீடை வந்து இதில் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பீட் எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ இது மேலே நான் இந்த க்ளூ வந்து நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதுக்கு மேலே நான் பீடை வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இந்த பீடில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள த்ரெட் இருக்கும். ஸோ அந்த த்ரெட்டோடு நம்ம இதில் ஸ்டிக் பண்ணோம். ஸோ எதுக்காக அந்த த்ரெட்டோடு நம்ம ஸ்டிக் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா எண்டில் வந்து இதை வந்து நம்ம ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிவிடுவோம். ஸோ தட் நீங்கள் எத்தனை வாஷ் போட்டாலுமே இந்த பீட்ஸ் வந்து கீழே வந்து விழாமல் நல்லா அழகாகவே இருக்கும். ஸோ நார்மலாக இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுற ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுமோ நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இந்த த்ரெட்டோடு ஒட்டிட்டு அந்த த்ரெட்டு மேலே ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா அது ஃபினிஷ் ஆகிடும், நல்லா நீட்டாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இதை மாதிரி எல்லா கர்வ்ஸ்லேயும் நம்ம ஒட்டிட்டு அதை முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ கடையில் இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸாகவே விற்கிறாங்க. ஒரு 2-3 ஸ்டாண்ட்ஸ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது வந்து கம்ப்ளீட்டாக ஒட்டி ட்ரை ஆன பிறகு சென்டரில் வந்து நான் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டிட்டு இந்த க்ரீனுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்க அந்த சாரி கலரில் வந்து குந்தன் ஸ்டோன் விட்டுறேன். ஸோ ஒரு பிங்க் மெஜந்தா கலரில் இருக்க ஒரு குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம இதில் வந்து ஸ்டிக் பண்ணுறோம். ஓகே, ஸோ நார்மலாக நீங்கள் தைச்சி தர ப்ளவுஸில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது ஆவரேஜாக கிடைக்கிறத விட நீங்கள் அதிகமாக சார்ஜ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து இது பண்ணலாம். ஏன்னா பார்க்கவே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க்ஸ் இதெல்லாம். ஸோ இப்போ இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி நான் வந்து ஜர்தோசி கொடுக்க போகிறேன். ஸோ ஜர்தோசி எவ்வளோ தேவையோ அந்த குந்தன் ஸ்டோனுக்கு மெஷர் பண்ணி அதை கட் பண்ணிவிடுங்க. குந்தன் ஸ்டோன் அந்த பாயிண்டி டிப்லேருந்து நான் நீடில் எடுத்து இந்த ஜர்தோசியை இதில் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஜர்தோசி நீடில் இருந்தால் மட்டும்தான் அது ஜர்தோசி உள்ளே போகும். ஸோ அந்த மாதிரி ஜர்தோசி நீடில் வாங்கி இந்த ஜர்தோசியை நான் பில ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக சென்டரில் போட்டுட்டு இன்னொரு வாட்டி திரும்பி அது பக்கத்தில் இருக்க சென்டர் நான் வந்து நீடில் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கும்போது ஒரு திலகம் ஷேப்பில் வந்து இந்த ஜர்தோசி வந்து அழகாக டர்ன் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு பியூட்டிஃபுல் திலகம் ஷேப் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை நம்ம கீழே லாக் பண்ண போகிறோம். கீழே லாக் பண்ணுறதுக்கு திரும்பி நீடலை ஜர்தோசியோட டவுன் பார்ட்டில் குத்தி
அந்த ஜர்தோசி வழியாக எடுத்து இந்த ஜர்தோசி கீழ்ப்பக்கமாக லாக் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் நீங்கள் போட்டாலுமே இது கண்டிப்பாக இந்த ஜர்தோசிலாம் வந்து எந்த இடத்துலையும் மூவ் ஆகாது. உங்களுக்கு வந்து சீக்கிரமாக போயிடுமோ கவலையும் வேண்டாம். ஸோ கீழே அதே மாதிரி சைட்ஸில் இந்த மாதிரி சுற்றி நம்ம இதை ஸ்ட்ரிச் பண்ணிடுறோம். ஸோ ஒரு சைட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நம்ம இதை ஸ்ட்ரிச் பண்ணிடுறோம். பிலீவ் மீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த ப்ளவுஸ். ஸ்லீவ்ஸ் ரொம்ப அட்டகாசமாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அழகாகவே வந்தது. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஜர்தோசியை நான் உங்களுக்கு தைச்சு காட்டுறேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த பாயிண்டி டிப்பில் எடுத்துக்கோங்க. எடுத்து ஜர்தோசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆரம்பித்து அது பக்கத்துலேயே நீங்கள் திரும்பி நீட்டில் ட்ராப் பண்ண போகிறீங்க. ட்ராப் பண்ணி எடுத்துகிட்டு இது மேலே நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ப்ளவுஸில் வந்து ஜர்தோசி ஒர்க் வரும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் கடையில் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது கேட்பாங்க. ஸோ ஆனால் வீட்லேயே நீங்கள் குறைஞ்ச நேரத்தில் ரொம்ப கம்மியான செலவில் நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். ஹார்ட்லி வந்து இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 70 to 80 rupees தான் உங்களுக்கு ஆகும். பட் ஆனால் ப்ளவுஸோட எண்ட் ரிசல்ட் ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ கீழே எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன் செயின், பால் செயின் அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி ஒரு லேஸ் கொடுக்கலாம். லேஸோட எண்டு வந்து ஒரு சின்ன மடிப்பு மடித்து நான் கீழே வச்சு ஹேண்ட்லேயே கையிலேயே வந்து இதை நான் ஸ்டிச் பண்ணி நான் வைக்கிறேன். ஸோ கீழே மேலே 2 தையல் போட்டாலும் ஓகே, இல்லை சென்டராக நீங்கள் வந்து இதை லாக் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணாலும் ஓகே. ஸோ இதெல்லாம் டைம் சேவிங், அதுவும் பார்க்கவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஜர்தோசி வச்ச லேசஸ் கூட மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்கியும் நீங்கள் ரெடிமேடாக இப்படி வச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணுனாலும் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு தெரிய வரும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னு. See you next time. Till then, take care. Bye-bye.